இன்னைக்கு நோஸ்ட்ரமில் 2வது நாள். வேலையை அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் துப்புரவு பணியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்பருத்தி பூவையும் கற்பூரவள்ளி இலையும் வச்சு டீ போட்டு எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன். மதிய சமையல் மீன் குழம்புன்னு முடிவு பண்ணி அதுக்கு மசாலா அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் அம்மா உரல்ல மசாலா அரைக்கிறத வேடிக்கை மட்டும் தான் பார்த்துருக்கேன். மீன் வந்ததும் அதை கழுவி அதை 2ஆக பிரிச்சாச்சு. ஒன்று குழம்புக்கும் இன்னொன்று ஃப்ரை பண்ணுறதுக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு மீனில் மசாலா கலக்கிட்டேன். மீனை ஃப்ரை பண்ணி முடிச்சதும் நல்லா சுவையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மசாலா அரைச்சதுனால கையெரிச்சல் போகவே இல்லை. ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டே இருக்குது. சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப வேலையில் இறங்கிட்டோம். இன்னைக்கு நோஸ்ட்ரமில் 2வது நாள். வேலையை அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் துப்புரவு பணியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்பருத்தி பூவையும் கற்பூரவள்ளி இலையும் வச்சு டீ போட்டு எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன். மதிய சமையல் மீன் குழம்புன்னு முடிவு பண்ணி அதுக்கு மசாலா அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் அம்மா உரல்ல மசாலா அரைக்கிறத வேடிக்கை மட்டும் தான் பார்த்துருக்கேன். மீன் வந்ததும் அதை கழுவி அதை 2ஆக பிரிச்சாச்சு. ஒன்று குழம்புக்கும் இன்னொன்று ஃப்ரை பண்ணுறதுக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு மீனில் மசாலா கலக்கிட்டேன். மீனை ஃப்ரை பண்ணி முடிச்சதும் நல்லா சுவையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மசாலா அரைச்சதுனால கையெரிச்சல் போகவே இல்லை. ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டே இருக்குது. சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப வேலையில் இறங்கிட்டோம்.